உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா, எப்படா, எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா, இல்ல எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் அப் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். கடகராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா நிறைய கொடுப்பினைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் படிப்பினைகளை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த சனியுடைய அப்படியே ஒரு மாதிரி ஆதிக்கத்திலிருந்து அப்படியே வெளிப்பட்டு இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ நிறைய கொடுப்பனைகளை குரு பகவான் கொடுக்க காத்திருக்கிறார். ஏன்னா கடகத்துல தான் வந்து உச்சமாகி இந்த தடவை உலகத்துக்கே அருள்பாவனை செய்ய காத்திருக்கிறார் குரு பகவான். இந்த ஜென்ம குரு வனவாசம் இதெல்லாம் வந்து உச்ச கிரகத்துக்கு செட்டுப்படியாகாது. அதனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய்க்க வேணாம். இருந்தாலுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று இயங்க போகிறது, சுயம் இயங்க போகிறது. எதை நினச்சிங்களோ நினச்சபடி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 குரு பயிற்சிகள் இது முடிச்சு திரும்ப அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிச்சாரமாக திரும்ப குரு நகர போகிறார். எங்கன்னா சிம்ம வீட்டுக்கு. அது கடகத்திற்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் சொல்லவா வேணும். அப்படியே அங்கே டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே நிலை பெற்று இருக்க போகிறார். அதுக்கப்புறம் வக்ரகதியில் திரும்ப மேலே போக போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள இந்த தடவை குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கவலைகள் எல்லாம் தேவைப்போகுது. காரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் ராகு கேதுவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றனால கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். கணக்கு போட்டு சில விஷயங்களை பண்ணணும். நினைக்கிற இடத்துல கவனம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம் இயங்கக்கூடிய இடத்துல குரு அமரப்போனால் உங்களோட நீங்கள் யாருன்றதை வெளிப்படுத்த நினைத்துப்பீங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நினச்ச சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட நான் யார் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்லி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி அதன் மூலமாக பணத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த தடவை குருவால் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. அவ்வளோ இது வரைக்கும் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளில வந்து எப்போதான் என் வாழ்க்கை விடியும்னு அப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஏதாவது ஒரு சொத்து பிரிப்பு வீட்டில் நிகழலாம். இல்லை ரொம்ப நாளாக பிரித்து கொடுக்காத சொத்து பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை ஒரு 4ஆம் இடம் தான் சொத்து உயிரெழுது இதெல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு. 4ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள்லாம் செம்மையான இடங்களை பார்வை செய்கிறார். மிகச்சரியான தொழில் வெற்றி கிடைக்க போகுது. 9ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது.
மங்களம் கிடைக்க போகுது, கடாட்சம் கிடைக்க போகுது, தொழில் விருத்தி கிடைக்க போகுது, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இங்கேயே இருந்த அமைப்பெல்லாம் மாறி வேற ஊரை தாண்டி உங்களுக்கான ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்கிற பாக்கியம். கடல் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மரைன் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய, எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இந்த குரு பயிற்சியில் மலர காத்திருக்கிறது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே சூப்பர். இதெல்லாம் வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவே அப்படின்ற மாதிரி அக்டோபர் 31ஆம் தேதிக்கு வரைக்கும் அப்புறம் சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு பாட்டு போட வேண்டியதான். சிம்மராசிக்காரர்கள்லாம் இல்லை, கடகராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு சிங்கம் வீட்டில் சிம்மத்தில் குரு அமரப்போகிறார். அதுதான் சிவராஜ யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. எப்பயுமே குருவும் சூரியனும் சேர்ந்தாதான் சிவராஜ யோகம். அந்த சிவராஜ யோகம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் நிகழ காத்திருக்கிறது இந்த குரு பயிற்சியில். அது எக்ஸ்பெஷலி கடகராசிக்காரருக்கு பண ரீதியாக இருந்த பிரச்சனை, இது வரைக்கும் குடும்பம் அமையலைன்னா குடும்பம் அமையும். திருமணம் நடக்காத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். இல்லை திருமணம் நடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி கருத்து வேறுபாடாகவே இருக்குது, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி எதெல்லாம் சந்தித்தீர்களோ அத்தனை விஷயத்துலேருந்து வெளில வர போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் இணையோடு சேர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒன்று இயங்க போதுங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 5ஆம் இடமே உங்களுக்கான குலதெய்வ ஆசையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த தடவை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருவீங்க. முருகனே குருவாக அமர்ந்து கடகராசிக்காரரை இந்த தடவை இயக்க போகிறார் அப்படி தான் சொல்லி. ஏன்னா செவ்வாய் நீச்சமடையக்கூடிய முருக வழிபாட்டை மட்டும் நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்களே ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து கடகராசிக்காரங்க இந்த தடவை வெளில வந்துடுவீங்க. திருக்கவே முடியாது, இதுக்கு மேலே வாழ்க்கை போச்சுன்ற அளவுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல முருகன் வழிபாடு நடக்குதோ போய் கலந்துக்கோங்க. உங்களால் ஆனால் முடிஞ்ச கைகரியத்தை பண்ணுங்க, முருகன் பூஜைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கவலையிலிருந்து வெளில வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு முருகன் உங்களை இயக்க போகிறார், குருவாக அமர்ந்து இயக்க போகிறார். ஏன்னா குரு உட்கார போகிறார் அந்த இடத்துல. நீங்கள் தான் உங்களுக்குள் அப்படியே இயங்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் பவர் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணோன்ற ஒரு இது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த கடகராசிக்கோ இதுதான் தப்பு பண்ணிருக்கோம், இதுலேருந்து சரிப்பட்டு வரணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் வெற்றி, பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்து போன கடகராசிக்காரர்கள் புதிய பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கான புது வரவை உருவாக்கி கொள்வீர்கள். நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு சமுதாயத்தோடு இணங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சமுதாயத்தோடு இருந்த அமைப்பு அப்படியே உங்களை கொண்டாடுவாங்க. இந்த தடவை 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. பார்க்குறவனுக்குலாம் நீங்கள் சூப்பராக தெரிவிங்க கடகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் ஏன் உங்களை பார்க்குறோன்னு நினச்சவங்க கூட இப்போ உங்களை பார்க்க மாட்டோமான்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு உத்வேகம் பிறக்கும். டக்குன்னு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்த நிலைமை மாறும். ஊருக்கு உழைத்தல் தாங்க கடகம். அந்த இடத்துல போய் குரு உட்கார போகிறார். உங்களை ஊருக்கு உழைக்க வைப்பார். அடுத்தவர்களுக்காகவே உழைச்சிட்டு இருந்தவங்க ஊருக்கு உழைக்க வைப்பாங்க. ஏதாவது ஒரு அரசாங்கத்தோடு சம்மந்தப்படுத்துவார். யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் போவீங்க. நிறைய கடகராசிக்காரர்கள் அரசியலுக்குள் நுழைவீர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் கொடுக்கும். சாதாரண வளர்ச்சியெல்லாம் இல்லை. நிறைய கடகராசிக்காரர்களுடைய பேச்சு எடுபடும். இது வரைக்கும் அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். வழக்கு, கோர்ட்டு, கேஸு, வம்பு எல்லாம் வெளில போகிற பாக்கியஸ்தானத்தை போய் குரு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி சனி வேற உட்காந்துருக்கு. யாரெல்லாம் பொதுமக்களை கொண்டாடுறீங்களோ, யாரெல்லாம் துப்புரவு தொழிலாளரை மதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் டே டு டே வேலை செய்கிற வேலையாட்களை மதிக்கிறீர்களோ, உங்கள் வீட்டு வேலையாட்களை மதிக்கிறீங்களோ, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்களை மதிக்கிறீர்களோ, அத்தனை கடகராசிக்காரர்களும் கொண்டாடப்படுவீர்கள். குருவோடைய அருளால் உங்களுக்கான சலுகைகள் மேம்பட்டு வரும். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூப்பிட்டு இந்த தடவை ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது அதே சாப்பாடை ஒரு வாய் நல்ல சாப்பாடாக போட்டு பாருங்கள். ரோடோரமாக இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு போய் ஒரு கருப்பு கம்பளி கொடுத்து அவர்களுடைய குளிரையும் அவர்களுடைய அந்த இதையும் தனித்து விட்டு பாருங்கள். அந்த சின்ன உதவி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கை இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் தாங்க பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு. ஐயோ இவனை அழிக்கவே முடியலன்ற அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்பீங்க. எவன்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு நினச்சாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டு எந்திரிச்சு வந்து நிற்பீங்க. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். குரு நிகழ்த்துவார். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சுயம் சார்ந்த இடத்துலனா எப்பயுமே குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். அப்போ சுயத்தில் குரு உட்காரும்போது ரொம்ப அப்படியே மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி அப்படியே 10-15 சத்தம்லாம் கேட்கும் உள்ளேருந்து. நாங்கள் ஒரு இன்ட்யூஷன் வரும், நீங்கள் ஒவ்வொன்றும் இன்ட்யூஷனாக வருது எனக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும்.
நிறைய மனதோடு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். கொஞ்சம் வலிகளையும் வேதனைகளையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல 1ஆம் இடத்துல வருது. 1ஆம் இடம் தான் நீங்கள். உங்களுக்காக உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை போராட வேண்டியிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வாங்கின அடி அப்படி இப்போ நான் பண்ணுவேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நிறைய உங்களை கொடுத்து 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 உங்கள் நம்பிக்கையை மற்றவரிடம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம். எப்போ வரைக்கும்? அக்டோபர் வரைக்கும். அக்டோபர் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே ராஜயோகம் தான், விபரீத ராஜயோகம் தான். வேறு லெவலில் எங்கே போகுது எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் இந்த தடவை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய செய்ய, இறைவனே அங்கே இருக்கக்கூடிய சுயம்பாக இருக்க வழிபாடு செய்ய செய்ய, முருகனே உங்களுக்குள் அமர்ந்து குருவாக அமர்ந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த கிளாரிட்டியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் படிக்கிற கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் வேறு லெவலில் படிப்பீங்க. என்ன படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. கடகராசி கடகலக்கணம் எதுவாக இருந்தாலும் இந்த தடவை பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பாங்க. படிக்கவே மாட்டேங்குது என் பிள்ளைன்னு சொன்னவங்களாம் இந்த தடவை படிப்புக்கான வாய்ப்புகள் திறக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உத்வேகம் பிறக்கும். ஜெயிச்சு காட்டணும்ல வெறி வரும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உலகம். இறையருள் கடாட்சியம் கிடைக்கும். பெயர் புகழ் கிடைக்கும். காதல் வரும். வெறும் அப்படியே ரெட் சிக்னல் காட்டின இடத்துல க்ரீன் சிக்னல் விழும். நிறைய கணவன் மனைவி இருந்த இடைவெளி பிணக்குகள் பூசல்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைக்கான வழி பிறக்கும். குடும்பத்தோடு இணங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தான் ஜாக்பாட். சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வெறி கொண்ட வேங்கையாக இருப்பீங்க. குரு உள்ளே அமரப்போகிறான், முருகனே அமரப்போகிறான். பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கும். இது வரைக்கும் லூஸ் டாக் விட்ட கடகராசிக்காரெல்லாம் அமைதியாகிடுவீங்க. இனிமேல் இந்த வயது ஒத்தவர்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் பண்ணுவீங்க. சொன்னது தான் அங்கே நடக்கும். நிறைய எதிர்ப்புகள் குடும்பத்தில் வரும். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தானாக சரியாக போயிடும். தொழில் முன்னேற்றம். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு தான் இன்னொரு தொழிலை விரிவுபடுத்தி பண்ணுவீங்க. பெண்கள் மூலமாக ஆதாயம். 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் ஸ்பவுஸ் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக ஒரு நல்ல வேலை இருக்கும். அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. 60 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து 10 பேர் சொல்லிக் கொடுப்பீங்க. இப்படி இருந்தால் இப்படிலாம் வருன்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தையை கேட்டு 4 பேர் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கடகத்துக்கு. எந்த இடத்துல நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சுயம் சார்ந்து இயங்க போகிறால கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஒத்த தலைவலி சில பேருக்கு வந்துட்டு போகலாம். அடிக்கடி தலைவலி வரும். இப்படி கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் கடகராசிக்காரர்கள். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க. வெள்ளை கலரை பயன்படுத்த கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய தருணமாகத்தான் இந்த குரு பயிற்சி இதே மலர காத்திருக்கிறது.